சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துவனுக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 29ஆம் தேதி. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை எல்லா நேரங்களிலும் நம்மால் அனுபவிக்க முடியும். இது எப்போதாவது அல்லது குறுகிய காலத்திற்கு மட்டுமானதல்ல. வியாதி, துக்கம், பாடுகள், வலி, வறுமை, தனிமை மற்றும் துயர் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளால் நம் வாழ்க்கையானது எப்பொழுதும் மாற்றங்களுக்குட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சியை மிகவும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் கூட நம்மால் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் இது கர்த்தரின் மகிழ்ச்சியாகும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த மகிழ்ச்சியை யாராலும், உங்கள் நண்பர்களாலும், எதிரிகளாலும், உறவுகளாலும், அந்நியர்களாலும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம். நமது பூமிக்குரிய மகிழ்ச்சியை எதிரிகள் நம்மிடமிருந்து பறிக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து வரும் மகிழ்ச்சியை அவர்களால் பறிக்க முடியாது. சிலர் பொறாமை மற்றும் பகைமையின் மூலம் நம்மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து நமது பூமிக்குரிய சந்தோஷத்தை பறிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் கர்த்தரின் இந்த மகிழ்ச்சி எவரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாததாக இருக்கிறது. உங்கள் மகிழ்ச்சி உண்மையிலேயே ஆவிக்குரியதாக மற்றும் பரலோக சந்தோஷமாக இருக்குமென்றால் அதை யாராலும் பறிக்க முடியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்பது ஒரு வினோதமான மகிழ்ச்சியாகும். இது ஒருவன் தன்னிடமுள்ள அனைத்தையும் இழந்தாலும் அனுபவிக்க முடியும். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17லிருந்து 18வது வசனம் வரை. 1935ஆம் ஆண்டு குவேட்டா என்ற நகரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 18 வினாடிகளில் 58,000 பேர் மரித்து போனதை நானே என் கண்களால் பார்த்தேன். அங்கு வாழ்ந்த ஒரு சில விசுவாசிகள் தங்களிடம் இருந்த அனைத்தையும் இழந்தாலும் அதிசயமான விதமாக மரணத்திலிருந்து தப்பினர். அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டும் வேத ஆராய்ச்சி கூட்டங்களை அனுபவித்தும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் இழந்ததை பற்றி குறைந்தபட்சம் கூட கவலைப்படவில்லை. அவர்களின் மகிழ்ச்சி உண்மையானது. செல்வம், சொத்து, பதவி அல்லது வேலை இவைகளை சார்ந்து இந்த மகிழ்ச்சி அல்ல. கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை துக்கம் பறிக்க முடியாது. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகின்றோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். துக்கத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இத்தகைய மகிழ்ச்சியை கொடுப்பவர்தான் தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொந்தளிப்பான கடலை முற்றிலும் அமைதியாக மாற்றினார். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். இவ்வாறே தேவ ஜனங்கள் மிகுந்த துயரம் மற்றும் துக்கத்தின் மத்தியிலும் அல்லது எந்தவிதமான துன்பம் அல்லது சோதனையின் மத்தியிலும் கூட தங்கள் இருதயங்களில் மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்கிறார்கள். துக்கத்தின் போது நாம் முழங்காலில் சென்று, தேவனால் தவறு செய்ய முடியாது, அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது, அவருடைய வார்த்தையும் அவ்வாறே மாறாததாயிருக்கிறது, அவர் பரிபாலனம் செய்கிறவர் என்று சொல்ல வேண்டும். ஒரு உண்மையான விசுவாசி கடுமையான துக்கத்தில் அல்லது பாடுகளில் கூட தனது மகிழ்ச்சியை இழக்க மாட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம்.